வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நமக்கு அதிகமே நன்மைகளை கொடுத்துட்டு இருக்க இந்த ஒரு மரத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க. அதுதான் பப்பாளி மரம். பப்பாளி மரம் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றியதே கிடையாது. பப்பாளி முதல்ல உருவான இடம்னு பார்த்தோன்னா சவுத் அமெரிக்கா. அந்த இடத்துல 1000 ஆண்டுகளாகவே ட்ரைப்ஸ் இந்த பழத்தை மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு 16ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் செயிலர்ஸ் இந்த பிளான்ட் சீட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க வரப்போ ஸ்ரீலங்கா, கேரளா, தமிழ்நாடுன்னு எல்லா இடத்துலையுமே இது பரவி இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக பரவ என்ன காரணம்னா, நம்ம மண் ப்ளஸ் சூடான கிளைமேட்க்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. உரம் கம்மியாக இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருந்தாலுமே இந்த மரம் அழகாகவே வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வளர்கிற ஸ்பீடுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டு. நம்ம முன்னோர்கள் இதை நோய்க்கான மெடிசனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்பாயா லீஃபை ஜூஸ் போட்டு குடித்து காய்ச்சல் அண்ட் டெங்குக்கு எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பப்பாளி பழத்தை முழுசாக அப்படியே சாப்பிட்டு டைஜஷனை ஸ்மூத்தாகவும் மாற்றிருக்காங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம குடலில் இருக்க புழுவெல்லாம் சாகணும்னு சொல்கிறாங்க. அந்த பப்பாயாவை பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அடிப்பட்ட இடத்துல பூசுகிறப்ப அந்த காயம் சீக்கிரமாக ஆறும்னு சொல்கிறாங்க. உமன்ஸ்க்கு பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பப்பாயா சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல விட்டமின் ஏவும் சியும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இம்யூனிட்டி பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னு க்ளோ ஆகுமா, வெயிட் லாஸை சப்போர்ட் பண்ணுமா, இப்படி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் சாதாரணமாக இருக்க இந்த பப்பாளி மரம் ரொம்பவே சீப் அண்ட் பவர்ஃபுல்லான மெடிசன்னு சொல்கிறாங்க.